ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு மெட்ராஸ் டு நெல்லை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கனவா மீனில் ஸ்டஃப் பண்ண ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் கனவா மீன் பெப்பர் ரோஸ்ட்டு, கனவா மீன் ட்ரை ரோஸ்ட்டு, கனவா மீன் தொக்கு எல்லாமே பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அது எல்லாத்துலேருந்தும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியாக இருக்கும். எப்போவுமே கனவா மீன் தொக்கு, ட்ரை ரோஸ்ட்டு, பெப்பர் ரோஸ்ட்டு, தவா ஃப்ரைன்னு சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஸ்டஃப்டு ஸ்குவிட் பண்ணுறதுக்காக ஒரு 300 கிராம் கனவா மீன் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கனவா மீனில் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவி உள்பக்கமும் தடவணும். கனவா மீனோட உள்பக்கம் பாக்கெட் மாதிரி இருக்கும் இல்லையா, அது உள்பக்கமும் தடவி ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுக்கலாம். அது ஊறுற டைமில் நம்ம மசாலா ரெடி பண்ணிப்போம். அதாவது உள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு தக்காளி, அதையும் சாப்பரில் போட்டு நல்லா பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்கு சாப்பரில் போட்டு சாப் பண்ணுறேன்னா, ஸ்குவிட்டோட வாய்ப்பகுதி ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்ம இதில் சேர்க்குற காய்கறிகள் எல்லாம் பெருசு பெருசாக இருந்தால் அதில் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பொடியாக நறுக்குனா நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி ஸ்டஃபிங்க்கு என்ன சேர்க்குறேன்னா, மஷ்ரூம் தான் சேர்த்து ஸ்டஃப் பண்ண போகிறேன். வாங்க அந்த மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஊற்றின எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ பொடியாக நறுக்கி வச்சுக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துப்போம். சேர்த்து லைட் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் லைட் ப்ரௌன் கலரில் வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துப்போம். ஏற்கனவே கனவா மீன் ஊற வச்சுருக்கிறதுலையும் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். அதனால் இங்கே கம்மியாக சேர்த்துக்கிட்டா போதும். அதனால் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு சேர்ந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்து தக்காளி சேர்த்துப்போம். பொடியாக நறுக்கி வச்ச ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கி விட்டுப்போம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம தேவையான மசாலா தூள்லாம் சேர்க்க போகிறோம். அதனால் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வதங்க விடுவோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை திறந்து பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ தேவையான மசாலா தூள்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வறுத்தரைச்ச மசாலா தூள் 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சின்ன டீஸ்பூனாக இருக்கிறதுனால 1.5 சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. இந்த வறுத்தரைச்ச மசாலா தூள் என்னெல்லாம் இருக்குன்னா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தனியா, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், இது எல்லாத்தையும் வெறும் சட்டியில் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த வறுத்தரைச்ச மசாலா தூளில் ஒரு டீஸ்பூன், ஒரு சின்ன டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதோட வெறும் மிளகாத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். எப்போவுமே சீ ஃபுட்ஸ்க்கு மட்டும் காரமும் புளிப்பும் கொஞ்சம் தூக்கலாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி இந்த வறுத்தரைச்ச மசாலா தூளில் மிளகுத்தூளும் சேர்த்துருக்கேன். தனியாக மிளகாத்தூளுமே அதிகமாக சேர்த்துருக்கேன். 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு காரத்தை சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாத்தூளில் வரமிளகாவோட, அதாவது பட்டை மிளகான்னு சொல்லுவாங்களே, அதோட காஷ்மீரி சில்லியும் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதனால் காரமும் இருக்கும், கலரும் உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். மிளகாத்தூள் நல்லா வதங்கி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிடுச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம். மஷ்ரூம் வதங்க சுருங்கக்கூடிய ஒரு காய்கறி தான். இருந்தாலும் அதை இவ்வளோ சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன்னா, ஸ்குவிட்குள்ளே நான் ஸ்டஃப் பண்ண போகிறோம். அப்போ பெருசாக துண்டாக இருந்தால் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த அளவுக்கு சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி விட்டாச்சு. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மஷ்ரூம் நல்லா மசாலாவோடு சேர்ந்து வெந்து எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. மஷ்ரூம் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து கலந்து விட்டு இறக்கி வச்சிடலாம். லெமன் ஜூஸ் கலந்து விட்டாச்சு. ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்ப்போம். ஊற வச்சுருந்த ஸ்குவிட் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுப்போம். எதுக்காக உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு சேர்த்து ஊற வைக்க சொன்னோன்னா, அந்த கவுச்சி வாடை வராமல் இருக்கும். அதுக்கு தான் ஊற வச்சுருந்தோம். இப்போ அதை கழுவி எடுத்தாச்சு. இப்போ நான் செஞ்சு வச்சுருக்கிற மஷ்ரூம் ஸ்டஃபிங்கை இந்த ஸ்குவிட்குள்ளே எப்படி ஸ்டஃப் பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. மஷ்ரூம் ஸ்டஃபிங்கும் ரெடி, ஸ்குவிட்டும் ரெடி. வாங்க எப்படி ஸ்டஃப் பண்ணுறேன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அது சின்ன ஸ்குவிட்டு. இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்குவிட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு. ஸ்பூனோட பின்பக்கத்தை வச்சு தான் ஸ்டஃப் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக இந்த மாதிரி கொஞ்சம் மெனக்கெட்டு தான் ஆகணும்.
ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒன்ஸ் ஸ்டஃப் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடகடான்னு அடுத்த வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஒன்று ஒன்றா எல்லா ஸ்குவிட்டையும் ஸ்டஃப் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடான உடனே ஸ்டஃப் பண்ணி வச்சுக்க ஸ்குவிட்டை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எண்ணெயில் போட்ட உடனேயே கனவா மீன் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். அப்படி சுருங்கும் போது உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்து எஸ்கேப் ஆகி வெளியில் வராது. அது வந்து கனவா மீன் நல்லா டைட்டாகி உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கை இறுக்கமாக பிடிச்சிக்கும். ஒரு 5% வந்து உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளியில் வரும். அப்படி வர்றது நல்லது தான். ஏன்னா வெளியில் வர இந்த மசாலாவில் தான் வெளியில் இருக்க இந்த அவுட்டர் லேயர் வந்து கோட்டாக போகுது. எண்ணெயில் பொரிய பொரிய கனவா மீன் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிட்டே வருது பாருங்கள். கனவா மீனுக்குள்ளே ஸ்டஃபிங் சேர்த்து வேக வச்சுட்ருக்கோம். வெளி பக்கத்தில் உப்பு காரம் எதுவும் சேர்க்கலன்னா சப்பன் இருக்கும். அதனால் கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து கனவா மீனை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கனவா மீனை திருப்பி போடும்போது பொறுமையாகவே திருப்பி போடுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்து சுருங்கிருச்சு, அடுத்த பக்கமும் பொறுமையாக வேக விடுவோம். கனவா மீன் நல்லா வெந்து சுருங்கிக்கிட்டே வருது. அப்படி சுருங்கி வந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா எக்ஸஸாக இருக்கிற மசாலாலாம் வெளியே தள்ள ஆரம்பிக்கும். மிச்சம் இருக்கிற மசாலா எல்லாம் உள்ள டைட்டாக பிடிச்சிக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். முதல்ல போடும்போது கனவா மீன் எவ்வளோ நீளமாக இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு வதங்கி சுருங்கி வந்திருக்குன்றது பார்த்தாலே தெரியும். உள்ளே இருக்க ஸ்டஃபிங் ஒரு 5% வெளியில் வந்திருக்கும். கனவா மீன் சுருங்கும் போது அந்த வெளியில் வந்த மசாலாவில் தான் வெளிப்பக்கம் வந்து நல்லா வதங்கி அந்த மசாலா தான் மேலே கோட்டாக போகுது. அதனால் நம்ம வெளிப்பக்கத்துக்கு தனியாக உப்பு போட தேவையில்லை. ஏற்கனவே கனவா மீன் ஊற வைக்கும் போது நம்ம உப்பு போட்டு தான் ஊற வச்சுருக்கோம். அதனால் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக மசாலாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன், உப்பு எதுவுமே சேர்க்கலை. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கனவா மீன் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, எறா மாதிரியே சீக்கிரம் வந்துடும். உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கும் ஏற்கனவே நம்ம வேக வச்சது தான். வெளியில் வந்திருக்கிற இந்த ஸ்டஃபிங் நல்லா சுண்டி கனவா மீனோட வெளி பக்கத்தில் நல்லா கூட்டான உடனே அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இந்த மசாலா எல்லாம் நல்லா சுண்டி வந்து கனவா மீனோட வெளிப்பக்கம் எந்த அளவுக்கு அழகாக கூட்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ஸ்டஃப்டு ஸ்குவிட் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிப்போம். சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. யூஸ்வலாக கனவா மீனில் எது செஞ்சாலுமே சாப்பாடோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு தான் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி செய்யும்பொழுது சப்பாத்தியோடையும் நானோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி இந்த ரெசிப்பியை ட்ரையாக செஞ்சு காமிச்சிருக்கேன். சப்பாத்திக்கு நானுக்கு தொட்டுக்கிறதுக்கு தொக்காதான் வேணும்னா மிச்சம் இருக்கும்ல ஸ்டஃபிங், அதை வந்து கனவா மீன் வதங்கும் போதே அந்த ஸ்டஃபிங்கையும் உள்ளே கொட்டி வதக்கி விட்டிங்கன்னா தொக்கு கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். அப்போ சப்பாத்தி நானுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.